நாங்கெல்லாம் பேந்த புளிப்போம். ஆனா அப் டு டேட்ல இருக்காங்க சார். சோ அவங்களுக்கு எனக்கு ஒரே ஓவர்லாப் இல்ல எனக்கு கியூரியாசிட்டியான ஒரு கொஸ்டின் சார். எதுலயுமே நான் கேட்கல. நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறேன் சார். ஆஸ் ஆங்கரா நான் கேட்கறேன். அப்பா 87 ஏஜ்ல சார், அப்பா இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஏஜ்ல வந்து படம் பார்க்கறதுலாம் நிறைய பேர் விரும்புவாங்க, விரும்ப மாட்டாங்க. பட் அப்பாவுக்கு வந்து சினிமா பார்க்கறது பிடிக்கும். ஸோ அப்பா ஃபர்ஸ்ட் மை டியர் டாலி பார்த்துட்டு என்ன வேர்ட்ஸ் சார் சொன்னாரு? ஐ வாண்ட் டு ஹியர். இன்னைக்கு வரைக்கும் எவ்ரிடே யூ வாட்சஸ் 3 மூவிஸ். ஏன்னா அதில் டிஃப்ரெண்ட் மூவிஸ். அதாவது இங்கிலீஷ் மூவியும் வாட்ச் பண்ணுவார், தமிழ் படம் பார்ப்பார், அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தெலுங்கு மூவியும் பார்ப்பார். பிகாஸ் தெலுங்கு இஸ் மை மதர் டங்ன்றதுனால அதையும் பார்ப்பார். ஃபியூச்சர்னா ஒருத்தவன ஃபியூச்சர்ன்றோம். ஒரு 90s கிட்ஸ் கிட்ட போய் நீங்க லவ் பண்ற பையனை வந்து கேளுங்களேன், ஷீ இஸ் மை லவ்வர்னுவான், ஷீ இஸ் மை லவ்வர்னுவான். யாருமே வந்து சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கறவங்க என்ன சார் சொல்லுவாங்க? இப்போ நீங்க லவ் பண்றவங்கள்ட்டே போனாலுமே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான சொல்றாங்க. தென் வாட்? அப்போ நீங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் லவ்வருக்கு நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்கல்ல, 90s கிட்ஸ் பண்ண மாட்டாங்கல்ல. பட் இப்போ யாருமே யூஸ் பண்றது இல்ல. இப்போ எல்லாரும் கேட்டிங்கனா ஹி இஸ் மை பாய் ஃப்ரெண்ட், ஹி இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே சொல்றாங்க. இல்ல நிறைய ஆடியன்ஸ் சொல்லிருந்தாங்க என்கிட்டயே வந்துட்டு படம் பாக்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு இல்ல சில வேர்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன நடந்துச்சுன்றது இதுவாயிடும், நீங்க படம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஏன் சொல்றேன்னா இந்த படம் ஜென்சியா நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஜென்சியான படம், ஜென்சிக்கான படம். நோ, இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் அவருடைய ஏஜ் 87. ஸோ இவங்களுடைய அப்பா. ஸோ அவர் தான் இந்த படத்தோட டக்குனு பயந்துட்டேன் சார், பார்க்கிறதுக்கு 87 மாதிரி சார் 25 தான் சார். 25 தான் ஆல்வேஸ் 25. யங் இன் எப்படின்னா உங்களுக்கு 18ன்ற மாதிரி ஓவர்ல பண்ணாதீங்க. மறந்துடுறேன் சார். அடிக்கிட்டே வந்து அண்ணன் அடிச்சு பார்த்தது இல்லையே. ஸோ அதனால சாருக்கு வந்து எப்பயுமே இளமை தான் சாரு. ஸோ சாரோட அப்பா தான் இந்த படத்துக்கு பெரிய ஃபேன். சார் வந்து கோ ப்ரொடியூசர்னா அவர் தான் ப்ரொடியூசர். இதை நான் ஏன் சொல்றேன்னா ஒரு 87 வயசுல இருக்க ஒரு அப்பா ஸ்நானத்துல இருக்க தாத்தா ஸ்நானத்துல இருக்க ஒருத்தருக்கும் ஒரு சின்ன பசங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா கிளீஷே இருக்காது, தப்பான வார்த்தைகள் இருக்காது, தப்பான ஒரு எந்த ஒரு கண்டென்ட்டும் இருக்காது, ஆபாசம் இருக்காது. நீங்க ஒரு செகண்ட் கூட ஐயோ என்ன நடக்குது அப்படின்லாம் நீங்க பண்ண முடியாது. ரொம்ப நீட்டா ரொம்ப கிளீனா ஒரு ஃபேமிலியோட நீங்க உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு கேரண்டீட் ஃபேமிலி படமா, ஒரு குடும்ப படமா இந்த படம் இருக்கும். ஸோ அதுக்கு இவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஸோ அதுதான் பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரொடியூசர் சார். ஜெயராமன் சார் பத்தி சொல்ல போனா ஸோ அவங்க வயசு தான் சாருக்கு 87. மனசு இன்னமும் வந்து கிட்டத்தட்ட நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். ஸோ ஒரு நிறைய டைம் வந்து ஒரு 2 hours 3 years வந்து உட்காந்து பேசியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ சார் வந்து நமக்கு ஈக்குவலாக டஃப் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 10 வேர்டு இன்னைக்கு 2K ஜென்சியை பற்றி கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாது. பெஞ்சிங்கு அந்த மாதிரிலாம் விஷயங்கள் கேட்டீங்கன்னா நீங்க கேட்டு பாருங்க, நாங்கெல்லாம் பேந்த புளிப்போம். ஆனா அப் டு டேட்ல இருக்காங்க சார். ஸோ அவங்களுக்கு எனக்கு ஒரே ஓவர்லாப் இல்ல எனக்கு கியூரியாசிட்டியான ஒரு கொஸ்டின் சார். எதுலயுமே நான் கேட்கல. நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறேன் சார். ஆஸ் ஆங்கரா நான் கேட்கறேன். அப்பா 87 ஏஜ்ல சார், அப்பா இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஏஜ்ல வந்து படம் பார்க்கறதுலாம் நிறைய பேர் விரும்புவாங்க, விரும்ப மாட்டாங்க. பட் அப்பாவுக்கு வந்து சினிமா பார்க்கறது பிடிக்கும். ஸோ அப்பா ஃபர்ஸ்ட் மை டியர் டாலி பார்த்துட்டு என்ன வேர்ட்ஸ் சார் சொன்னாரு? ஐ வாண்ட் டு ஹியர் சார். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் சார். இன்னைக்கு வரைக்கும் எவ்ரிடே யூ வாட்சஸ் 3 மூவிஸ். ஏன்னா அதில் டிஃப்ரெண்ட் மூவிஸ். அதாவது இங்கிலீஷ் மூவியும் வாட்ச் பண்ணுவார், தமிழ் படம் பார்ப்பார், அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தெலுங்கு மூவியும் பார்ப்பார். பிகாஸ் தெலுங்கு இஸ் மை மதர் டங்ன்றதுனால அதையும் பார்ப்பார். ஸோ அவர் இந்த படத்தை முடிஞ்சு பார்த்த உடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. அதான் உங்களை விஷ் பண்ணார் இல்லையா, உங்களையும் டேரக்டர் விஷ் பண்ணார், அதே தான் சொன்னார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஒரு குழந்தைங்கள்லேருந்து ஏஜ்டு பெர்சன் வரைக்கும், ஏன் எங்கள் ஜென்ரேஷன் வரைக்குமே இதை வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ரொம்ப கனெக்டிவாக இருக்குது. எல்லா செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸோடையும் கனெக்டிவாக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல சார் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், படத்தோட நமக்கு அந்த கனெக்டிவிட்டி இருக்கும். அதை அவர் ரொம்ப கனெக்ட் பண்ணி ஃபீல் பண்ணது உங்களுடைய ஒரு கிளைமாக்ஸை பார்த்துட்டு. அதில் ஐ வாஸ் லவ்ட் அண்ட் இன்ஸ்பயர்ட். தேங்க்யூ. அங்கேயே உங்களுக்கு அவரோட சார்பாக ஹார்ட். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டேர்ம் இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னா என்ன சார்? யாரு உங்களுக்கு தெரியுமா? ஓவர்லாப் பண்ண கூட நீங்களே சொல்லுங்க. எங்க 3 பேர்ல நீங்க தான் முக்கியமா. உங்களுக்கு தெரியும் சிச்சுவேஷன்ஷிப்னா என்னன்னு தெரியுமா? இருந்திருக்காரு அந்த மாதிரி இருந்திருக்கலாம். மோமெண்ட்ல பண்ண கூடாதுன்னு பாக்குறேன். இல்ல மூஞ்சி ஒரு சொல்லுங்க சிச்சுவேஷன்ஷிப்னா என்ன? யா சிரிக்காதடா. ஜோக்ஸ் அபார்ட். சிச்சுவேஷன்ஷிப்னா வந்து இப்போ இந்த 2 நாள் இன்டர்வியூல கத்துக்கிட்ட விஷயங்களே அதுதான். ஸோ சிச்சுவேஷன்ஷிப்னா என்னன்னா ஒரு பையன் வந்து ஃபியூச்சர் அதெல்லாம் தாண்டி இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஒரு ஷிப்பில் வாழ்வார்ல, அதுதான் சிச்சுவேஷன்ஷிப். இது எப்படி சார் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்து அடங்கும்? நீங்க வந்து படத்துல பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல ஜெனரல் நீங்க இதை கூகுள்ல போட்டா கூட சொல்லும். கூகுள்ல லவ்வுக்கு தான் நீங்க சொல்றீங்க. லவ்வுக்கு இல்லங்க, சிச்சுவேஷன்ஷிப்னா லவ்ல வராதுங்க.
அதாவது இப்போ லவ்வுக்கு தான் சார் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து முன்னாடி 90s கிட்ஸ்க்குலாம் ஒரே ஒரு டேர்ம் தான், லவ் பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலா தான் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. சுச்சுவேஷன்ஷிப்னா இப்போ உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தா இப்போ தண்ணி எடுத்து குடிக்கிறீங்கல்ல, நீங்க ஃபியூச்சர்ல அந்த நாளைக்கு மாதிரி- தண்ணி தேவைன்றது யோசிக்காம, அதுதான் சுச்சுவேஷன்ஷிப். அந்த மாதிரி இட்ஸ் ஃபார் கேஷுவல், அதுதான் சுச்சுவேஷன்ஷிப். ஃபியூச்சர்னா ஒருத்தவன ஃபியூச்சர்ன்றோம். ஒரு 90s கிட்ஸ் கிட்ட போய் நீங்க லவ் பண்ற பையனை வந்து கேளுங்களேன், சீஸ் மை லவ்வர்னுவான், சீஸ் மை லவ்வர்னுவான். யாருமே வந்து சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க என்ன சார் சொல்லுவாங்க? இப்ப நீங்க லவ் பண்றவங்கள்ட்டே போனாலுமே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே சொல்றாங்க. தென் வாட்? அப்போ நீங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் லவ்வருக்கு நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்கல்ல, 90s கிட்ஸ் பண்ண மாட்டாங்கல்ல. பட் இப்ப யாருமே யூஸ் பண்றது இல்ல. இப்ப எல்லாருமே கேட்டீங்கன்னா ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட், ஹீஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே சொல்றாங்க. சோ ஃப்ரெண்டுக்கும் லவ்வுக்குமே இங்க வித்தியாசம் இல்லை. நாங்களாம் தெம்பா சொல்லுவோம், திமிரா சொல்லுவோம், லவ்வர் என் ஆளு அப்படின்னு. அதுல இருக்க ஒரு கர்வம் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் போது அதுல அந்த வேர்ட்ல அவ்வளவு பவர்ஃபுல் தெரியல எனக்கு லவ் பண்ணும் போதே. அந்த சிச்சுவேஷன்ஷிப்லயே இருக்கு. Yeah. பிரெட் கிரம்பிங்னா என்ன சார்? சத்தியமா தெரியாது. எனக்கு போன இன்டர்வியூ இதுக்கு அர்த்தம் சொன்னாங்க. எனக்கு தெரியும். ஆனா ஷார்ட் டர்ம் மெமரிலெஸ்ஸா இருக்கு. மேடம், நான் மறந்துட்டேன். சொல்லுங்க. சூப்ல போடுவாங்களே அதானே? சார் இல்ல சார். அதுக்கு பிரெட் கிரம்ஸ் அதே மாதிரி தான். ஓவர்ல பறக்கணும் விட்டேன். பிரெட் கிரம்ஸ்னா இல்ல மேடம், போன இன்டர்வியூல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சார். சூப் வந்து பெரிய பவுல் ஃபுல்லா இருக்கு, ஆனா பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் ஓடு மேல தூவி விடுவோம்ல, ஆமா. அந்த மாதிரி தான். அவங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா அப்பப்போ ஏ ஹாய் ஐ அம் தேர், நீங்க யார்கிட்டயும் பேசக்கூடாது. அந்த ஆங்கர் வந்து அப்படி சொல்ல, நினைச்ச நேரத்துல வந்து பேசுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் சார், அவங்களுக்கு நினைச்ச நேரத்துல, ஓஹோ. நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல வந்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் தோன்றப்ப வந்துட்டு அப்பப்போ வந்து தூவி விட்டுட்டு போவாங்க. சோ அது எப்படின்னா ஒரு ஆங்ஸைட்டி அட்டாச்மெண்ட் மாதிரி வந்துரும். ஓ ஆமா, ஏன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம்ல. சோ அப்ப பிரெட் கிரம் பண்ணிட்டு இருப்பாங்க, வேற யார்கிட்டயும் பேசணும்னு தோணாது. இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்களா சார் அவங்களுக்கு? அதான் சார், தப்பா சொல்றேன். நீங்க வாழல, அவங்க வாழ. அவங்க வாழ்றாங்க சார். வார்த்தையை புரிஞ்சு வச்சிருக்கேன் சார். சூப்பரா வாழ்ந்திருக்கீங்க.